இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 7:1. என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் உங்களுடைய சமூகம் எங்கள் முன்பாக இருந்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வலது கையை பிடித்து எங்களுக்கு துணை நின்று தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வலது பாரிசத்தில் இருந்தபடியினால் நாங்கள் அசைக்கப்படாதபடி காத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் கர்த்தாவை ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது இந்த இடத்துல சொல்கிறார், என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் என்று சொல்லி சங்கீதம் 7:1 பார்க்கிறோம். தாவீதுக்கு நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், உண்மையே நம்பி இருக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ துன்பத்தின் பாதையில் கடந்து வரலாம், நெருக்கத்தின் பாதையில் கடந்து வரலாம். திரும்பி பார்க்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில், ஆண்டவரே நான் எப்படி இந்த சூழ்நிலையை கடந்து வரப்போகிறேன், எனக்கு பின்னாக எத்தனையோ போராட்டங்கள் இருக்கிறதே, எனக்கு பின்னாக எத்தனையோ காரியங்கள் இருக்கிறதே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுங்கள், உண்மையே நம்பி இருக்கிறேன்ப்பா, உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையே நம்பி இருக்கிறேன். அந்த வார்த்தை நிச்சயமாகவே இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தமாக உங்களை துன்பப்படுத்துகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை உங்களை விட்டு விலக்கி உங்களை ரட்சிப்பார். அந்த சூழ்நிலையை உங்களுக்கு மாற பண்ணுவார். அதே 7:9 சொல்கிறது, துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளதெரியங்களையும் சோதித்து அறிகிறவர். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் உள்ளத்தையும் இருதயங்களையும் சோதித்து அறிந்திருக்கிறார். நீங்கள் நடந்து போகிற பாதையை அறிந்திருக்கிறார், உங்களுடைய வேதனையை அறிந்திருக்கிறார், உங்களுடைய கஷ்டங்களை அறிந்திருக்கிறார், உங்களுடைய துன்பங்களை அறிந்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, ஐயசப்பா உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுங்க. இந்த இரவு நேரத்தில் எல்லா துன்பத்திலிருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலை தந்து உங்களை ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.